முக்கிய செய்தி. பழனி கோவில் சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பழனி தண்டாயுதர் சுவாமி கோயில் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு கோரிய வழக்கில் கிரிவல பாதையில் எந்த விதமான வணிக பயன்பாட்டும் பயன்படுத்தக்கூடாது என மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதுபோல் பழனி கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளை புகையிலை மற்றும் குட்கா இல்லாத பிளாஸ்டிக் இல்லா பகுதியை அறிவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு என ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். பழனி கோவில் விதிகளை இனிமேல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உயர்ந்த மதுரை ஒரு பொதுநல தாக்கல் செய்தார். அது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோயிலுக்கு வரும்போது லட்சக்கணக்கான பக்தர் வருகின்றார்கள். எனவே அவங்க ஆசிரியர் அகற்ற வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டார். மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளது. சுமார் 30 ஆண்டுகளாக கோயில் இடங்களை 160 கடைகள் ஆக்கிரமித்துள்ளனர். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. இடங்களை மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருக்க 24 மணி நேரம் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கிரிவல பாதையில் தற்காலிக வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தடுப்பு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தற்காலிக ஆக்கிரமிப்பு மூலம் அகற்றப்பட்டுள்ளது. பழனி கோவில் மற்றும் சுற்றுப்பகுதியை பிளாஸ்டிக் குட்கா மற்றும் புகையிலை விற்பனைக்கு முழுவதுமாக தடை விதிக்க அதிகாரி உத்தரவு என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பழனி கோவில் சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது, இனி வரும் காலங்களில் பழனி கோயிலை சுற்றியுள்ள இடங்களில் எவ்வித ஆக்கிரமிப்பும் இல்லாத அளவுக்கு மாவட்ட நடவடிக்கை எடுக்கும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர்.